ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் மஹி மேக்கப், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக எப்படி 5 to 10 மினிட்ஸில் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஹிமாலயன் நீம் ஜெல் இருக்குது. இதை நான் ஷேவ் பண்ணுற இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெங்கே ஷேவ் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் இச்சஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஐப்ரோவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோவை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சான்ஃபி பிராண்டோட ஐப்ரோ டச்சப் ஃபேஸ் ரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அமேசானில் வாங்கினேன். ₹170. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் 2 வேஸில் எப்படி ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஒன்று மார்க் பண்ணாமல் இன்னொன்று மார்க் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரேசர் எடுத்துக்கிறேன். ரேசர்லேயும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் இப்போ மார்க் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷேவரை எப்போவுமே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் ஷேவ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட், ஷேவரை 45 டிகிரியில் தான் வைக்கணும். அப்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வாங்க. ரேசரை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் இப்போ சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஹேர் இருக்குன்னு. 1 மினிட் நான் காட்டனில் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ ஹேர் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹேர் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா பேட்ச் பேட்சாக அங்கங்கே ஹேர் இருக்க மாதிரி தெரியும். இந்த ரேசரில் நல்லாவே ஹேர் ரிமூவ் ஆகுது. ஸோ இது யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் ஹார்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நான் ஜென்டிலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சைடில் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி டவுன்வர்டில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன். ஐப்ரோ டவுன்வர்டில் இருக்கிறது எல்லாத்தையும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா ஐக்கிட்ட இருக்கிறது. ஸோ ஐயில் பட்டுருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ பார்த்து பொறுமையாக எடுக்கணும். முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்மளோட ஷேப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ தான் நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹேர் வளரல. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லாவே ஹேர் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ ½ அன் ஹவரில் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக ஷேப் பண்ணிவிட்டு போயிடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ மார்க் பண்ணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் லைன் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். நீங்கள் பென்சில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஐப்ரோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போடுறதுனால நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். நம்ம ஐப்ரோஸ் எப்படி ஹேரை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத, ஷேப் பண்ணலாங்கிறத. என்னோடய ஐப்ரோஸ் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும். சென்டரில் மட்டும் கொஞ்சம் கர்வாக இருக்கும். அந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரா பண்ணுறதுனால ஈஸியாக ஷேப் பண்ணிட முடியும் நம்ம ஐப்ரோஸை. அடுத்து மறுபடியும் நான் ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன், ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஷேவர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். இது அழகாக டிஃபைன் பண்ணும் நம்ம எங்கெங்கே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஐ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே ரிமூவ் ஆகிறது எனக்கு தெரியுது. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து தான் மறுபடியும் க்ரோ ஆக தொடங்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் பார்லர் போய் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்க முடியாது. ஆஃபனாக நம்ம ஐப்ரோஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ரேசரை 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலேஜ் கேர்ள்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ், இவங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஆஃபன் இவங்களால் பார்லர் போயிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம ஐப்ரோஸை. இப்போ 2 ஐப்ரோஸ் எடுத்தாச்சு. சென்டரில் இருக்கிற ஹேர்லாம் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். அதுக்கும் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேசர் நடுவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நோஸ்க்கு மேலெலாம் குட்டி குட்டி ஹேராக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட்லாம் வந்து நானும் வந்து ஐப்ரோஸ் பார்லர் போய் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு புல் பண்ணும்போது ரொம்ப வலிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ அங்கே இருக்க பியூட்டிஷியன் தான் இது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நானே செல்ஃபாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கே வந்து அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் கற்றுருக்கேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபோர்ஹெட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஹேரை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்கும்போது நல்லா ஃபேராக தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 2 ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க் பண்ணாமல் பண்ண ஐப்ரோஸும் மார்க் பண்ணி பண்ண ஐப்ரோஸும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஏன் மார்க் பண்ணாமல் பண்ணேன்னா, ஒரு சில பேர் வந்து ரேசரில் மார்க் பண்ணாமையே பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்போனா டிஃபைன் பண்ண முடியாது நம்ம எங்கே கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுறதுனால இப்படி நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சிசர்ஸ் எடுத்து ஈவன் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் இருக்க ஹேர்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதெல்லாம் ஈவன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.